السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وكلا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் மிகரிட அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், இந்த ஜும்ஆவின் உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 33 வருடங்களை கடந்த ஒரு வரலாற்று ரணத்தை இன்றைய ஜும்ஆவினுடைய உரையில் நாம் நினைவு கூற இருக்கிறோம். நான் வருடத்தை குறிப்பிட்டதற்கான காரணம், பொதுவாக எந்த வரலாறுகள் பேசப்படவில்லையோ, எந்த வரலாறுகள் நினைவு கூறப்படவில்லையோ, அந்த வரலாறுகள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அது மறந்து போகும், மாறி போகும், நீர்த்து போகும். இந்தியாவினுடைய மிக முக்கியமான அடையாள சின்னமாக கருதப்பட்ட பாபரி மஸ்ஜித் ஷஹீதாக்கப்பட்டு 33 வருடங்களை நாம் அடைந்திருக்கிறோம். நம்முடைய இந்தியாவினுடைய அடையாள சின்னம் அத்தோடு சேர்த்து இஸ்லாத்தினுடைய மிக உன்னதமான இடமாக கருதப்படுகிறது. நாம் எல்லாம் மிக கண்ணியமாக மஸ்ஜிதிற்குள் வந்துவிட்டால் அல்லாஹ் என்கிற ஏகத்துவ முழக்கத்தை தவிர, அல்லாஹ் திருப்திப்படுகிற வார்த்தைகளை தவிர, அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனையை தவிர வேறு எதுவும் மொழியப்படாத வன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, குர்ஆனுடைய இறைவசனம். எல்லா மஸ்ஜிதுகளிலேயும், அநேக மஸ்ஜிதுகளிலேயும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும், பொறிக்கப்பட்டிருக்கும். வன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்விற்கு உரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள். மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வினுடைய ஏகத்துவ வல்லமையை பறைசாற்றக்கூடிய அந்த நிலையை தவிர மஸ்ஜிதுகள் வேறு எதற்கும் பயன்படக்கூடாது என்றால், பாபரி மஸ்ஜிதின் இன்றைய நிலை என்ன? பாபரி மஸ்ஜிதில் என்ன முழக்கங்கள் இன்றைக்கு எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது? பாபரி மஸ்ஜித் நடைபெற்றிருந்த அந்த இடத்தில் ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்டு, அந்த கட்டிடம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்தினுடைய வார்த்தைகளும் முழக்கங்களும் என்ன என்பதை முஸ்லிமாக இன்று பிறந்த புரிதலுள்ள எந்த குழந்தைக்கும் இதனை நாம் சிந்தனையில் கொண்டு வராமல் இருந்தால் அது நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே பாபரி மஸ்ஜித் என்பது
33 வருடங்களை கடந்திருந்தாலும், இன்றைக்கு அநீதத்தினுடைய வெளிப்பாடாக என்ன அங்கே நடந்து கொண்டிருந்தாலும் கூட உண்மை வரலாற்றை திரும்ப திரும்ப பேச வேண்டிய, அந்த உண்மை வரலாற்றை நிலைபெறச் செய்வதற்கு, மாற்றி அமைப்பதற்கு கடுமையான உழைப்புகளை செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமும் ஒவ்வொரு காலகட்டத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. அது ஆணும் சரி பெண்ணும் சரி மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் முதலில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, பாபரி மஸ்ஜித் 1992 வருடத்தில் இந்த தேசத்தினுடைய தீவிரவாத சக்திகளால், இந்த தேசத்தினுடைய உண்மையான தீவிரவாதிகளால், இந்த தேசத்தினுடைய உண்மையான தீவிரவாதிகள் யார்? RSS என்கிற சங் பரிவார சக்திகள் இன்றைக்கு நாட்டை துண்டாடி கொண்டிருக்கிற அந்த சூழல்களை வெளிப்படையாக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட மறைமுகமாக இந்து ராஷ்டிரத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டும் அதனுடைய வெளிப்பாடாக பல்வேறு செயல் திட்டங்களை வடிவமைத்துக் கொண்டும் இருக்கிற பாசிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட RSS கயவர்களால் இந்த தேசத்தினுடைய அடையாள சின்னமாக, சமத்துவத்தினுடைய அடையாள சின்னமாக, ஜனநாயகத்தினுடைய அடையாள சின்னமாக திகழ்ந்த நாம் மிகவும் மதிக்கக்கூடிய பாபரி பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட, ஷஹீதாக்கப்பட்ட அந்த வருடம்தான் 1992. ஒருவேளை நம்மிடத்திலே பாபரி மஸ்ஜித் எந்த வருடத்திலே தகர்க்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினால் நாம் மறந்து போய்விடுவோமோ என்று பயப்படுகிற அளவிற்கு உண்டான கால ஓட்டங்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. 33 வருடங்களை கடந்து விட்டது. இந்த பாபரி மஸ்ஜிதினுடைய விவகாரங்களுக்கு பின்னால் எத்தனை பெரிய ரணங்கள், எத்தனை பெரிய சூழ்ச்சிகள், எத்தனை பெரிய அநீதங்கள், எத்தனை பெரிய தவறான தீர்ப்புகள். 2019 வரைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும், முஸ்லிம் சமூகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் நிச்சயமாக பாபரி மஸ்ஜிதினுடைய தீர்ப்பு நீதமாகத்தான் அமையும், நிச்சயமாக அது அநீதமாக இருக்காது என்று மிக நம்பிக்கையோடு இருந்த அந்த நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்த ஒரு வருடம் இருக்கிறது என்றால், எப்படி 1992 முஸ்லிம்கள் மறக்க கூடாதோ அதுபோல 2019 நவம்பர் 9 இந்த முஸ்லிமும் மறக்கக்கூடாது. அது முஸ்லிம்களுக்கு உரியது அல்ல என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட வருடம் 2019 நவம்பர் 9. நீதி இந்த தேசத்திலே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து, இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு, இந்தியாவிலே வழங்கப்படுகிற தீர்ப்பு அநீதமாக இருக்காது என்று நினைக்கிற அளவிற்கு உண்டான மனோநிலையை எல்லோரும் பெற்றிருந்த ஒரு சூழலில், குறிப்பாக முஸ்லிம்கள் ஒருபோதும் இந்த தேசத்தின் மீது அவநம்பிக்கை கொண்டதே கிடையாது. இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பின் மீது அவநம்பிக்கை இல்லாமல் செயல்பட்ட முன்னணி சமூகம் இருக்கும் என்றால் அது முஸ்லிம்கள் மட்டும்தான். ஒருபோதும் இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பை அவநம்பிக்கை கொண்டது கிடையாது. இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது நீதமாகத்தான் இருக்கும் என்று கருதுபவர்களில் முதன்மையானவர்கள் முஸ்லிம்கள். அதனாலதான் இன்னைய வரைக்கும் சங் பரிவாரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவன் என்ன தீர்ப்பு கொடுத்தா என்ன, அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்து விட்டால் நாங்கள் செய்வதை நிறுத்தி விடுவோமா, அப்படி ஒரு ஆர்டர் வந்து விட்டால் நாங்கள் செய்வதை எல்லாம் நிறுத்தி விடுவோமா, நாங்கள் என்ன செய்வோமோ அதை செய்வோம் என்று இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஹாட்டான ஒரு விஷயம், ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு கலவரத்தை எப்படியாவது உருவாக்கி விட வேண்டும். நீங்கள் எல்லாம் செய்திகளிலே பார்த்திருக்கலாம், எல்லா ஊடகங்களிலேயும் பார்த்திருக்கலாம். பொதுமக்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்வது, எதற்காக செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள், ஒன்றுமே புரியவில்லை. இங்கே எதற்கு இவ்வளவு பெரிய போராட்டம்? இந்த தேவ தீபத்தை ஏற்றுவது என்பதற்கு பின்னால் இவ்வளவு இந்து சார்ந்த இந்துத்துவத்தினுடைய அந்த அமைப்புகள் இவ்வளவு அறிந்துவிட்டு வருவதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை. திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த இடம் சார்ந்த அந்த விஷயங்கள் என்பது காலம் காலமாக உள்ளது. அவரவர்களுக்கான உரிமைகளை எடுத்துக்கொண்டு மிகச் சமூகமாக சமத்துவத்தோடும் கண்ணியத்தோடும் தங்களது செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற சூழலில் வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் ஒரு இந்து செய்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் செய்தாலும் சரி, திருப்பரங்குன்றத்திலே இதுவரைக்கும் ஒரு பாகுபாடான பிரச்சனைகளை இல்லாத ஒரு சூழலில் நேற்றைய முன்தினம் நடந்த அந்த நிகழ்வு என்பது
தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது என்று நீங்கள் யூடியூப்களிலே நியூஸ் சேனல்களை எடுத்து பாருங்கள். சாதாரண பொதுமக்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். கடைகளை எடுத்து வைக்கக்கூடிய கடைகளை பூட்டி விட்டு செல்லலாமா என்று நினைக்கிற அளவிற்கு ஒரு பதட்டம். கடைகளுக்கு ஏதாவது சொத்துக்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு விடுமா என்று நினைக்கிற அளவிற்கு பதட்டம். ஒரு சமூக ஆர்வலர் அழகாக சுட்டி காட்டுகிறார் ஒரு பேட்டியிலே, அயோத்தியினுடைய துவக்கம் எப்படி இருந்ததோ அதுபோல திருப்பரங்குன்றம் இருக்கிறதோ என்று நினைக்கிற அளவிற்குத்தான் அந்த திருப்பரங்குன்றத்தின் சம்பந்தமாக ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பும் அந்த தீர்ப்பினுடைய வெளிப்பாடாக அங்கே நடந்த கலவரங்களும் போராட்டங்களும் வேகங்களும் அப்படித்தான் இருக்கிறதோ என்று நினைக்க தோன்றுகிறது. எல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல்பாடுகளாக இருக்கிறதோ என்கிற அளவிற்குத்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்குண்டான மிக மோசமான பதட்டமான நிலையை இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படித்தான் பாபரி மஸ்ஜிதினுடைய நிலைகள் இருந்தது. நூற்றாண்டுகளை கடந்தும் அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து ஒரு வெறுப்பை விதைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சங்பரிவார சக்திகள் கையை வைத்தது வரலாற்றின் விஷயத்திலே. இந்த 33 ஆண்டுகளை கடந்தும் ஜும்ஆவினுடைய உரை, அதுவும் வருடத்திற்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. அதுவும் கவலைக்குரியதுதான். அது மாற்றப்பட வேண்டும். பாபரி மஸ்ஜிதினுடைய வரலாற்றை மிக துல்லியமாக நேற்றைய தினம் கூட ஒரு ஆசிரியர் என்னோடு ஒரு கேள்வி எழுப்பினார். உங்களிடத்திலே பாபரி மஸ்ஜிதினுடைய வரலாற்று ஆவணத்தை இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்வது போல ஏதாவது குறும்படங்கள் இருக்கிறதா என்று கேட்டார். அவர் கேட்டதற்கு நான் பதிலே போடல. ஏன்னா இங்க இல்ல, எந்த ப்ரிப்பரேஷனும் நமக்கு கிடையாது. கடந்த காலத்திலே நீதம் நடைபெற வேண்டும் என்று யாரெல்லாம் போராடி சில உருவாக்கங்களை செய்தார்களோ அதை தாண்டி பாபரி மஸ்ஜித் சம்பந்தமான புது புது முன்னெடுப்புகள் எதுவுமே கிடையாது. காரணம், அது நீர்த்து போகக்கூடிய வகையிலான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாறக்கூடாது என்பதுதான் நீதம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிற பலருடைய ஆர்வமும். இன்றைக்கும் போராட்டங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவானதாகத்தான் இருக்கிறது. பாபரி மஸ்ஜிதுடைய விஷயத்தில் இன்றைக்கு ஒரே ஒரு அறிவிப்பு சீட்டு இருக்கிறது. இங்கே பாபரி மஸ்ஜித் சம்பந்தமான ஒரு போராட்டம் இருக்கிறது. நாளைய தினம் டிசம்பர் 6. அதற்காக அந்த அநீதிக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும், உண்மை வரலாற்றை மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும், நம்பிக்கையூட்ட வேண்டும் என்கிற அடிப்படையிலான டிசம்பர் 6 போராட்டம் மிகச் சுருக்கமானதாக மாறி போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த உண்மை வரலாற்றை குறித்து திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, பாபரி மஸ்ஜிதினுடைய வரலாற்றை மிக தெளிவாக பேச வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும். அது மறைக்கப்படவே கூடாது. அது அநீதத்தினுடைய உச்சம், அது பள்ளிவாசல், அது இறை இல்லம், அது மஸ்ஜித். அங்கே தவறுதலாக சிலை வைக்கப்பட்டது, பொய்யான முறையில் அடக்குமுறையை கொண்டு சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலையை உண்மை என உரத்து நுழைந்தப்பட்டது. அதனுடைய வெளிப்பாடாக கலவரங்கள் நடத்தப்பட்டது. அந்த கலவரங்களிலே முஸ்லிம்களுடைய பல்வேறு முஸ்லிம்களுடைய இஸ்லாமியர்களுடைய உயிர்கள் சுகதாக்களாக ஷஹீதாக்கப்பட்டது. அதன் வெளிப்பாடாக பல இடங்களிலேயும் கலவரங்களை சங்பரிவாரங்கள் தூண்டினார்கள். இதுவெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி. இறுதியாக நீதிமன்ற வழக்காக மாறியது. நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேரும் இந்துத்துவ சக்திகளுக்கு, அவர்களுடைய சிந்தனைகளுக்கு தோதுவாகவே செயல்பட்டார்கள். அதனுடைய இறுதியிலே 2019 நவம்பர் 9 வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பும் கூட நமக்கெல்லாம் தெரியும். தீர்ப்பு வாசிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது உண்மைதான். அங்கே மஸ்ஜித் நிலை பெற்றிருந்தது உண்மைதான். ஆய்வுகள், தொல்லியல் ஆய்வுகள் சொன்ன அத்தனை தகவல்களில் அங்கே மஸ்ஜிது தான் இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் தான் இருக்கின்றன. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இருப்பினும் கூட இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களாக இந்துக்கள் இருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மை மக்கள் இந்துக்களுடைய மனோநிலைகள் இந்த மஸ்ஜிது தங்களுக்கு, தங்களுடைய செயல்பாட்டிற்கு அல்லது தங்களுடைய நம்பிக்கைக்கு தோதுவாக இந்த இடம் எங்களுக்கு வழங்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்பது பெரும்பான்மை மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே பெரும்பான்மை மக்களுடைய மனோநிலைக்கு தோதுவாக இந்த முஸ்லிம்களுக்கே உரிய பள்ளிவாசல், முஸ்லிம்களுக்கு சொந்தமான அவர்களுடைய அடையாள சின்னமாக, இந்தியாவினுடைய பாரம்பரியமாக, நூற்றாண்டுகள் பாரம்பரியமான பாபரி மஸ்ஜிதை, முஸ்லிம்களுடைய பாபரி மஸ்ஜிதை யாருக்கு கொடுக்கிறோம்? இந்துக்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்ட
அந்த நிகழ்வு தான் 2019 நடைபெற்றது. இதுதான் எல்லா மீடியாக்களும் போக்கஸ் பண்ணாங்க. அங்கே அவர் தீர்ப்பை வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இங்கே நம்முடைய மனங்களில மகிழ்ச்சி. ஆனால் கடைசியிலே வந்தது பாருங்கள் ஒரு ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்? இருப்பினும் கூட இது யாருக்கு சொந்தம் இருக்காது? முஸ்லிம்களுக்கு சொந்தம் இருக்காது. ஒரு உண்மையிலேயே ஒரு நபருக்கு உரிமைப்பட்ட அந்த விஷயம் ஜனநாயக நாட்டில் அது இன்னொருவருக்கு அநியாயமான முறையில் வழங்கப்படுகிறது. அதுவும் எங்கே நியாயத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டுமோ அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது, உங்களதுதான் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம், அவர்கள் விருப்பப்படுகிறார்கள், அவர்களுக்கு கொடுத்து விடுவோம். கொடுப்பது எதை வேண்டுமானாலும் முஸ்லிம்கள் விட்டு தருவார்கள். எத்தனையோ கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய அடையாள சின்னங்களாக, தேசத்தின் அடையாள சின்னங்களாக எதுவெல்லாம் இந்தியாவில் இருக்கிறதோ அத்தனையையும் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் தான். இன்றைக்கு பாராளுமன்றம் நடக்கிறது என்றால் அதற்கு பின்னால் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாட்டினுடைய மிக முக்கியமான அடையாள சின்னங்கள் என்று, அதிசயங்கள் என்று நீங்கள் எதையெல்லாம் எந்தெந்த கட்டடங்களை எல்லாம் நீங்கள் காண்பிக்கிறீர்களோ அத்தனையும் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. நிறைய பேசலாம் அது சம்பந்தமாக. ஒவ்வொரு இடங்களிலேயும் முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் தான் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் தங்களுடைய கொள்கை சார்ந்து, இறை நம்பிக்கை சார்ந்து, வழிபாடாக மஸ்ஜிதாக வணங்கி வழிபடக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அநீதமான தீர்ப்பை இன்றைக்கு 2019 பாபரி மஸ்ஜித் சம்பந்தமாக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த வரலாற்றை மறக்க கூடாது, மறக்க முடியாது. சரி, பரவாயில்லை. அதுவும் அது அநீதமாக ஆக்கிரமிப்பின் அடிப்படையிலே திட்டமிட்டு ஒரு நூற்றாண்டாக இந்த தேசத்தில் தீவிரவாதத்தையும் மக்கள் மத்தியிலே வெறுப்பையும் விதைப்பதற்காக வேண்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சங் பரிவார அமைப்பு அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து அது வெற்றி காணுகிறது என்றால் அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாகத்தான் திரும்ப திரும்ப டிசம்பர் 6 வரும்போதெல்லாம் அந்த வரலாற்றை மிக பசுமையாக, மிக துல்லியமாக, உண்மையான வரலாற்றை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இங்கே குழுமி இருக்கிற நாம் எல்லோரும் ஒரே ஒரு நபரிடத்திலேயாவது, இஸ்லாம் அல்லாத ஒரு நபரிடத்திலேயாவது நாம் சொல்ல வேண்டும், பாபரி மஸ்ஜிதை தகர்த்தது RSS. பாபரி மஸ்ஜிதை தகர்த்தவர்கள் சங் பரிவார கும்பல்கள். பாபரி மஸ்ஜிதை தகர்த்த கொள்கையுடையவர்கள் தான் இன்றைக்கு நடுவண் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஒரு நபரிடத்திலேயாவது சொல்ல வேண்டிய கட்டாய கடமை இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோருக்கும் இருக்கிறது. பாபரி மஸ்ஜித் முஸ்லிம்களுக்கு உரியது. நம் குழந்தைகளுக்கு அதனை நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. காரணம், காலத்தினுடைய ஓட்டங்களில் பலதும் நெருக்கடிகள் வரலாம். அந்த நெருக்கடிகளை கடந்து நாம் பலவற்றையும் மறந்து போவோம். எந்த சமூகம் வரலாறை மறந்து போகிறதோ அந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும். வரலாறு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வரலாறு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது? வரலாற்றினுடைய எந்த சின்ன பாகமாக இருந்தாலும் கூட அதுதான் எதிர்கால சமூகத்தை தீர்மானிக்கும். எதிர்கால தலைமுறையை நம்பிக்கையாக உருவாக்கக்கூடிய சக்தி வரலாற்றுக்கு இருக்கிறது. ஒரு சின்ன பாகமாக இருந்தாலும் கூட வரலாற்றில் எப்படி ஒரு தகவல் இருக்கிறது நேரு சம்பந்தமாக. நேரு சுதந்திரத்திற்கு முன்னால் நீண்ட நாட்கள் சிறையிலே பல தலைவர்களும் இருந்தார்கள், அதே போல நேருவும் இருந்தார். முதல் பிரதமராக அவர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்தியாவினுடைய பல பாகங்களுக்கும் விருப்பப்பட்டு அவர் சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படி சென்ற இடங்களிலே ஒன்று, அவர் சிறையிலே வெளியில வந்ததற்கு பின்னால் நான் இருந்த சிறையை நீங்கள் எனக்கு காட்டுங்கள், எந்த அறையிலே நான் இருந்தேன் என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக அப்படித்தானே கடந்த காலங்களிலே உரிமைகளை இழந்து கஷ்டங்களை பட்டு பல்வேறு சிறைவாசங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இறைவன் மாற்றங்களை கொடுக்கும் பொழுது பழைய காலங்களை திரும்பி பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயல்பான ஒன்று. நான் இருந்த சிறைச்சாலையை பார்க்க வேண்டும். கொண்டு போய் காட்டுகிறார்கள். ஒரு சிறைச்சாலையினுடைய வலது பக்கத்திலே ஒரு அறை இருக்கிறது. அந்த அறை மிக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கேட்கிறார், இந்த அறை எதற்காக வேண்டி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அறையிலே தான் நீங்கள் கடந்த காலத்தில் சிறைவாசத்தை அனுபவித்தீர்கள். அவர் ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இருந்த அறை இது கிடையாது. அப்பதான் சொல்றாரு, நீங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிற இந்த அறையல்ல நான் இருந்த அறை. நான் இருந்த அறை இடது பக்கமாக இருக்கிற அறை என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு சொன்ன தகவல், நான் இருக்கிற காலத்திலேயே நீண்ட நெடுங்காலமாக சிறைவாசத்தை அனுபவித்த நான் எந்த அறையிலே இருந்தேன் என்ற அந்த அறையையே நீங்கள் மாற்றி சொல்கிறீர்கள் என்றால்
எவ்வளவு தூரம் வரலாறு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று நேரு சொன்ன ஒரு வரலாற்று தகவலை பார்க்கிறோம். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. பாபரி மஸ்ஜிதுடைய விஷயத்திலே அதுதான் நடந்தது. கியான்வாபி மஸ்ஜிதுடைய விஷயத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒது செய்யக்கூடிய இடத்தினுடைய அடையாளங்களை வைத்து இது இன்ன பிரிவுக்கு சொந்தமான ஒரு அடையாளம் என்று பேசப்படுகிற அளவிற்கு சாதாரண ஒரு கல்லை கூட தங்களுடைய வழிபாட்டு உரிமையாக மாற்றி அமைக்கக்கூடிய மிக மோசமான சிந்தனை கொண்ட நபர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற சத்பரிவாரங்கள். எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு நம்பிக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற மிக மோசமான இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் பாபரி மஸ்ஜித் கடந்த 33 வருடங்களாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தி. எனவே வரலாறு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வரலாறுகளை மிக துல்லியமாக சொல்லி காட்டுவார். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். ஹதீஸ் குர்ஆனுக்கு அடுத்தபடியாகத்தான் ஹதீஸ். ஹதீஸிலே வரலாறுகள் சற்று விரிவாக இருக்கலாம். ஹதீஸினுடைய கிதாபுகளுக்கு அப்பால் தான் தாரீഖினுடைய வரலாறுகள், வரலாறுகளுக்கென்றே எழுதப்பட்ட கிதாபுகள், அது தனி அடுத்தடுத்த நிலைகளிலே வரும். குர்ஆன் தான் முதன்மையானது. குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற வரலாறுகள் எப்படி இருக்கும்? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மிக நேர்த்தியாக வரலாறுகளை சொல்லுவார். நபிமார்களுடைய வரலாற்றை சொன்னால் முழுமையாக சொல்லாமல் எந்த வரலாற்றின் வழியாக மனித சமூகம் படிப்பினை பெற வேண்டுமோ அந்த வரலாற்றை சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக உணர்வுகளை பறைசாற்றக்கூடிய எத்தனையோ சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அநீதங்களுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த மனப்பான்மை கொண்டவராக சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு ஃபிரௌனுக்கு எதிராக திகழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் தஆலா மிக அழகான முறையிலே நேர்த்தியான முறையிலே எடுத்துரைக்கிறார். அதில் அவர்கள் கண்ட வெற்றிகளை அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கிறார். இப்படி குர்ஆனிலே எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் சொல்லப்படுகிற அந்த பாங்கு, அதன் வழியாக இந்த சமூகம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். குறிப்பாக வரலாற்றின் விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் வரலாறுகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் உணர்கிறோமோ இல்லையோ, இஸ்லாத்தினுடைய விரோதிகள், குர்ஆனுக்கு எதிரானவர்கள் உணர்ந்து கொண்டதனுடைய விளைவுதான் வரலாற்றிலே அவர்கள் கை வைக்கிறார்கள். இன்னைக்கு பாசிச சித்தாந்தத்தை கொண்ட இன்றைய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பாகம் வரலாற்றில் கை வைப்பது, வரலாற்றை மாற்றி அமைப்பது. புதிய கல்விக் கொள்கை எல்லாம் அதனுடைய வெளிப்பாடுதான். புதிய கல்விக் கொள்கையில் வரலாறுகளை திரித்து திரித்து மாற்றி அமைப்பதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுதான். இஸ்லாமிய மன்னர்களை இன்றைக்கு வரைக்கும் வில்லன்களாக சித்தரிக்கக்கூடிய அந்த பாணியை தான் இன்றைக்கு இருக்கிற சங்பரிவார அரசு செய்து கொண்டிருக்கிறது. அவுரங்கசீப் ஒரு மிகப்பெரிய வில்லனாக காட்டிக் கொண்டிருக்கிறது. நீதமான இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம், மன்னராட்சியிலே முகலாய மன்னர்களை எல்லாம் மிக மோசமானவர்களாக சித்தரித்து காட்டுகிற அந்த மனப்பான்மை இன்றைக்கு பாசிசத்திடம் இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? வரலாற்றை கை வைக்கும் பொழுது சமூகம் மிகப்பெரிய தடுமாற்றங்களை சந்திக்கும். வரலாற்றை மாற்றி அமைத்து விட்டால் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினுடைய நம்பிக்கை தகர்ந்து போகும். அடுத்து வரக்கூடிய தலைமுறை கோழைகளாக மாறும். வரலாறு மிகப்பெரிய அடையாளத்தை கொண்டது. அந்த அடையாளத்தை அடுத்தவங்கள்ட்ட விட்டுட்டு போகணும். இன்னைக்கு நாம யாரை பத்தியே பேசுறதே கிடையாதுல்ல. நம்முடைய அத்தாவை பத்தி கூட நம்ம சொல்றது கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு. நம்முடைய சொந்த அத்தாவை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு மேல் 4 தலைமுறையினுடைய பெயர்களை அறிந்து வைத்திருப்பது கடமை என்கிறார்கள் பெருமானார். நம்முடைய அத்தா பேரு தெரியும், அத்தாவோட அத்தா பேரு தடுமாறுவோம். சில பேருக்கு தெரியலாம், அவங்க அத்தா பேரு தெரியாது, அவங்க அத்தா பேரு தெரியாது. இதுல எப்ப தெரியுது? எஸ்ஐஆர் வரும்போது தெரியுது. எஸ்ஐஆர்ல 2022ஆம் வருடத்தினுடைய அந்த ஆவணங்களை திரட்டுவதற்காக நாம் எடுத்துக்கொள்கிற அந்த பதட்டம், சிரமம் எதுவுமே தெரியவில்லை. 2022 இந்த தகவல் எங்க இருந்தாலும் கூட தெரியாது. ஓட்டு போட்டாரா இல்லையா அப்பதான் கரெக்டா இன்ஷியலோட படிச்சு பார்க்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? வரலாறுகளை பற்றிய சிந்தனையே இல்லாதவனுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு எஸ்ஐஆர் உணர்த்தி இருக்கிறது. எஸ்ஐஆர் ஏன் உணர்த்தியது? ஏன் உணர்த்த வேண்டும் என்றால் இது அவர்கள் எடுத்த செயல் திட்டம். என்ஆர்சியினுடைய இன்னொரு பெயராக எஸ்ஐஆர் இருக்கலாம் என்பதுதான் இன்றைக்கு எல்லா சமூக ஆர்வலர்களும் பேசுகிற செய்தி. ஏன் இப்படி எல்லாம் கை வைக்கிறான் அப்படின்னு இதெல்லாம் வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது. வரலாறுகளை கை வைக்கும் பொழுது நீங்கள் தடுமாறுவீர்கள் என்பது எதிரிகளுக்கு தெரியும். நாம் தடுமாறுவோம் என்பது எதிரிகளுக்கு தெரியும். அதனால்தான் வரலாற்று சின்னங்களை அழிப்பதை அவர்கள் கடந்த 1 நூற்றாண்டாக இந்த தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
வரலாற்றை அழிப்பதற்கான செயல் திட்டங்களை முன்னெடுத்து வைக்கிறார்கள். அது என்ஆர்சியாக இருக்கலாம், சிஏஏவாக இருக்கலாம், இப்போது வந்திருக்கிற SIR ஆக இருக்கலாம், எல்லாம் வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, வரலாறு என்பது குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிற செய்தி. வரலாற்றை நீங்கள் ஒருபோதும் மிஸ் பண்ணவே கூடாது. வரலாற்றின் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே முதல் விஷயம், வரலாறு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இரண்டாவது, வரலாற்றை படிக்க வேண்டும், தெரிய வேண்டும். நான் சொன்னது போல நம்முடைய மூதாதையர்களை பற்றி தெரிவதோடு சேர்த்து நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றை தெரிய வேண்டும். இந்த பள்ளியில் நம்ம இருக்கிறோம், இந்த பள்ளியினுடைய எல்லா சொத்துக்களையும் அனுபவிக்கிறோம். இந்த பள்ளியை பல விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். இந்த பள்ளி எப்படி உருவானது தெரிய வேண்டும். அதிலே ஒன்று இரண்டாவது நமக்கு தெரிய வேண்டும். கடந்த காலத்துல இந்த பள்ளி எப்படி இருந்தது, இப்போது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எதை பற்றி நம்ம கேட்கறதே கிடையாது. வருகிறோம், அனுபவிக்கிறோம், போகிறோம். இப்படித்தான் எல்லா நிலைப்பாடுகளும். உள்ளே என்ன நடக்கிறது வெளியிலே பார்க்கும் பொழுது எல்லாம் அழகாக இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் உள்ள ரணங்கள், சிரமங்கள், இப்ப வக்ஃப் சம்பந்தமான பிரச்சனைகள் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆவணங்களை நீங்கள் சப்மிட் செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நடுவண் அரசுடைய சில செயல் திட்டங்கள் வருகிறது. எல்லாம் வரலாற்றை அளிப்பதற்கான செயல் திட்டங்கள் என்கிற போது கடந்த காலத்தினுடைய உண்மையான வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? பாபரி மஸ்ஜிதினுடைய வரலாற்றை பற்றிய ஒரு அடிப்படையான ஞானமாவது நமக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? அது நான் பாபரி மஸ்ஜிதை மட்டுமல்ல, நம்முடைய சொந்த விஷயங்களிலே தொடங்கி சமூகத்தினுடைய எல்லா நிலைகளிலேயும் வரலாற்றை அறிதல் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் வரலாற்றை அறிய வேண்டும்? வரலாற்றை அறிகிற சமூகம்தான் எதிர்காலத்திலே நம்பிக்கையான செயல்பாடுகளை கொண்டதாக இருக்கும். இன்னைக்கு SIR வருகிறது. SIR வந்த உடனேயே நமக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. ஏன் அவங்க ஓட்டு போடல? அத்தா எங்க இருந்தாங்க, அம்மா எங்க இருந்தாங்க? உண்மையிலே அவங்களுக்கும் இந்த தேசத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையா? ஏன் பயப்படணும்? அவர்கள் எவ்வளவு சிரமங்களை பட்டிருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்ல. எத்தனை நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஒரு சில ஆவணங்கள் இல்லாமல் போயிருக்கலாம், பதிவுகள் இல்லாமல் போயிருக்கலாம். அதற்காக உண்மையான வரலாறு இல்லாமல் போகுமா? அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இல்லாமல் போகுமா? ஒரு ஊர் செழிப்பதற்கு, ஒரு பகுதி செழிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அத்தா, நம்முடைய தாத்தா எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள். எல்லா வரலாறும் இருக்கும். இன்னைக்கு அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்காது. நமக்கு என்ன கேள்வியே, இப்படி சில பேர் முஸ்லிம்கள் அப்படின்னா எங்கேயாவது அனுப்பிச்சுட்டுருவாங்களா? கேள்வி எவ்வளவு அவநம்பிக்கையான கேள்வி இது. ஆக நம்பிக்கை, மனதில் அந்த நம்பிக்கையை எடுப்பதற்குத்தான் இந்த வரலாற்றினுடைய அத்தனை சரிவுகளும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் அதனால் தான் வரலாறு சார்ந்த ஒரு விஷயத்திலே நான் துவக்கத்திலே ஓதி காட்டிய இறைவசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருசுலி மா நுஸப்பித பிஹி ஃபுஆதக். அற்புதமான ஒரு இறைவசனம் வரலாறு சம்பந்தமாக. ரசூல்மார்களுடைய எல்லா வரலாறுகளையும் நாம் குர்ஆனில் எடுத்துரைப்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? ஒன்றே ஒன்றுதான் காரணம், உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவது. உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்கு வரலாறுகளை, உண்மையான வரலாறுகளை தெரிந்தவர்களால் தான் உள்ளத்தை திடப்படுத்திக் கொள்ள முடியும். உண்மை வரலாறு தெரியாத அத்தனை பேரும் அப்படி புழுங்கி மோதா போயிட வேண்டியதான். உண்மை வரலாறு என்ன? பாபரி மஸ்ஜித் நமக்குரியது, நம்முடைய முன்னோர்களால் கட்டி எழுப்பப்பட்டது. அது இந்தியாவினுடைய அடையாள சின்னம். அதனை பாதுகாப்பதற்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இன்றைய வரைக்கும் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, தங்களுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படவில்லை. மன நிறைவோடு அந்த சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? இந்த தேசத்திலே நீதம் நிலைபெற வேண்டும், உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், தங்களுடைய சொந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீதம் நடைபெற வேண்டும், யாருக்கும் எந்த அநீதமும் நடக்கக்கூடாது. அதற்காக போராடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான, குறிப்பாக இதை கோயம்புத்தூரை பொறுத்தளவிலே நாம் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் இன்றைய வரைக்கும் சிறைவாசங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாதாரண சாமானிய மக்களாக, அதிகமாக இதை பற்றி சிந்திக்காத மக்களாக நாம் இதை பற்றி யோசிப்பதே கிடையாது. யோசிக்க வேண்டும், அந்த யோசனை வர வேண்டும். வந்தால்தான் அவன் முஸ்லிம். குர்ஆன் சொல்கிற வார்த்தை இது. எனவே வரலாறுகள் என்பது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு நம்பிக்கையை விதைக்க வேண்டும். அதற்காகத்தான் வரலாறுகளை நாம் எடுத்து கூறுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, வரலாறு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை திடப்படுத்திய ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது வரலாறு தான்.
கடும் இழப்புகள், காயங்கள், சிரமங்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நடந்து கொண்டுதான் இருந்தது. அதை பாபரி மஸ்ஜிதோடு ஒப்பிட்டு நம்மால் பேச முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடைந்த அந்த காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சத்தியத்தை எடுத்து உரைப்பதற்கு பின்னால், மக்கள் மத்தியிலே நீதத்தை நிலைநாட்டுவதற்கு பின்னால், நல்லதை எடுத்துச் சொல்வதற்கு பின்னால் கடுமையான வழிகள், அநீதமான பல்வேறு அடக்குமுறைகள் இருந்து கொண்டேதான் இருந்தது. அது எதிலிருந்து தொடங்குகிறது? நாம் புரிந்து கொண்ட அடிப்படையில், வரலாற்றை புரிந்து கொண்ட அடிப்படையில் தாயிஃபில் இருந்து தொடங்குகிறது. அந்த ரணங்களை ஏற்படுத்தியவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கும் என்பதையும் தாயிஃப் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தாயிஃபில் இருந்து தொடங்கிய அந்த ரணங்கள் அப்படியே அதிகமாகி நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல 8 வருடங்களிலே அல்லாஹ் அவர்களுடைய அர்ப்பணிப்பின் அடிப்படையில், தியாகத்தின் அடிப்படையில், இந்த உண்மை வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில், இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இறை இல்லமான புனித காபத்துல்லாவை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு மதீனத்து வாழ்க்கையில் சந்தித்த போராட்ட களங்களுடைய அந்த முடிவு 8 வருடங்களில் அல்லாஹ் தஆலா நிறைவு செய்து கொடுத்தான் ஃபத்ஹ் மக்காவை. என்றால் இதே போன்ற ரணங்கள் 1992 அல்ல, முதலாக பாபரி மஸ்ஜிதிற்குள் எப்போது சிலை வைக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து அந்த ரணங்கள் தொடங்கி இருக்கிறது. நமக்கெல்லாம் இன்னும் நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி சண்பரிவாரங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனைகளை மீடியாக்களின் வழியாக பார்த்துவிட்டு செல்கிற அந்த ஒரு பாங்கு அல்ல உண்மையான உணர்வு என்பது. அது கோயம்புத்தூர் சகோதரர்களை பொறுத்த அளவிலே அந்த பாங்கு இருக்கவே கூடாது. காரணம், நிதர்சனமாக களத்தை பார்க்க அந்த சண்பரிவார சக்திகளுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய பகுதிகளிலே பார்த்த நபர்கள் நாம். அதனுடைய வழிகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்த நபர்கள் நாம். ஒருபோதும் பாபரியை மறப்பது என்பது அது அறவே கூடாது. ஆக இப்படி நாம் நினைவு கூறுவதனுடைய நோக்கம் என்பது திரும்ப திரும்ப அதனை நினைவு கூறுவதன் வழியாக நாம் நம்முடைய உள்ளங்களை தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான். பாபரி மஸ்ஜிதினுடைய 1992 ஒவ்வொரு கட்டங்களும் நிறைய ரணங்களை கொண்டது. அதனுடைய இறுதியில 2019 அதல்ல, இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. இப்போது அந்த பாபரி மஸ்ஜித் நிலை பெற்றிருந்த கம்பீரமான அந்த கட்டிடம் தகர்க்கப்பட்டு நம் கண் முன்னால் அது இல்லை. அங்கே நடக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் கண் கொண்டு பார்க்க முடியாது. எப்படி முடியும்? எப்படி ஜீர்ணிக்க முடியும்? எப்படி கடந்து போக முடியும்? இல்லையா? இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நித்தமும் இந்த சத்திய மார்க்கத்திற்கும் சத்தியத்தை விசுவாசிக்கக்கூடிய முஃமின்களுடைய உள்ளத்திலேயும் நெருக்கடிகளையும் மனவேதனைகளையும் உண்டாக்குவதுதான் சண்பரிவார சக்திகளுடைய இலக்கு. சர்வதேச அளவில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பல்வேறு முனைப்புகளை காட்டுகிறார்கள். அவர்களுடைய இலக்கு வரலாற்றில், அவர்களுடைய இலக்கு வரலாற்று சின்னங்கள். இது எங்கிருந்து தொடங்கும்? ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு பைத்துல் முகத்தஸில் இருந்து தொடங்குகிறது. பைத்துல் முகத்தஸ் இன்றைய வரைக்கும் அதை திரும்ப அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த மக்கள், இல்லையா? இன்றைக்கும் புனித காபத்துல்லா நடைபெற்றிருக்கிற அந்த இடங்களை எல்லாம் கழுகு பார்வை கொண்டு ஏதாவது செய்து விடலாமா என்று பார்க்கிற அளவிற்கு யூத கிறிஸ்துவர்களுடைய அந்த சதி வேலைகள் வியாபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இந்தியாவில் இங்கே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அந்த சத்திய விசுவாசத்தை சீர்குலைப்பதற்காக இன்றைக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் உருவான அந்த RSS அமைப்பு தான் இந்திய தேசத்தினுடைய மக்களுடைய அந்த ஈமானை சீர்குலைக்க செய்வதற்காக அவர்களுடைய அடையாள சின்னங்களிலே கை வைத்தார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு பாகமாக திகழ்ந்ததுதான் பாபரி மஸ்ஜித். இதான் சுருக்கம். அப்படிப்பட்ட அந்த பாபரி மஸ்ஜிதினுடைய அந்த நிலைகளை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்கா என்கிற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்களோ அதே போன்று நிறுத்துவதற்கான கடமை நமக்கு இருக்கிறது. அது எத்தனை வருஷத்துக்கு சாத்தியமாகும் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. குஃப்ரு மிக மூர்க்கத்தனமாக இருந்த ஒரு காலகட்டம், குஃப்ரு மிகப்பெரிய அளவிலே வியாபித்திருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே பெருமானார் வெறும் 8 வருடங்களை எடுத்துக்கொண்டார்கள். நபித்தோழர்கள் வெறும் 8 வருடங்களை எடுத்துக்கொண்டார்கள். என்ன காரணம்? அவ்வளவு தியாகம், அவ்வளவு அர்ப்பணிப்பு. திரும்ப அந்த இடத்திற்கு செல்லாமல், அந்த இடத்தில் அல்லாஹ்வை தொழாமல், அந்த இடத்தில் அல்லாஹ் என்று முழங்காமல் என்னுடைய நீண்ட நெடுங்காலங்கள் செல்லாது என்ற அந்த வைராக்கியம்,
அதனுடைய விளைவுதான் 8 வருடங்களில் அல்லாஹ் தஆலா திரும்ப அங்கே கொண்டு போய் சேர்த்தான். 10,000 சஹாபாக்களோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கிற அந்த முழக்கங்களை தவிர வேறு எந்த முழக்கங்களும் ஃபத்ஹ் மக்காவில் இல்லை என்பது வரலாறு. என்றால் பாபரி மஸ்ஜித் 33 வருடங்களாகிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் இங்கே நமக்கு பின்னால் உள்ள கேள்வி. நிச்சயமாக அர்ப்பணிப்புகள் இருந்தால் பாபரி மஸ்ஜிதை நம்மால் மீட்டெடுக்க முடியும். அதை படிக்கணும், அந்த வரலாறுகளை தெரியணும். இன்றைய தினம் இரவும் நாளைய தினம் இரவும் குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லுகிற இரவு கதைகள், தூக்கத்திற்கான கதைகள் பாபரி மஸ்ஜிதை பற்றியதாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நாம் சொல்லக்கூடிய கதைகள் அது பாபரி மஸ்ஜிதை பற்றியதாக இருக்க வேண்டும். நாளைய தினம் எங்கு யார் எந்த அமைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் நம்மால் எங்கே பங்கேற்க முடியுமோ அங்கே பங்கேற்று நாங்கள் பாபரியை மீட்டெடுப்போம் என்று முழங்க வேண்டும். அது நம் மீது உள்ள கடமை. அப்போதுதான் நம்முடைய உள்ளங்கள் ஈமானிய உணர்வை பெறும். நம்முடைய உள்ளங்களிலே நம்பிக்கையினுடைய அந்த கீற்று வெளிப்படும். நீதம் நிலை பெறும், சத்தியம் நிலை பெறும் என்கிற அந்த தன்மையுடையவர்களாக மாறுவோமே தவிர வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக நம்முடைய ஈமானை நாம் இழக்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் உள்ள உறுதியை இழக்கிறோம், கோழைத்தன்மையை அதிகப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் மறைமுகமாக உள்ள செய்தி. அல்லாமா இக்பால் அவர்களுடைய ஒரு சில வரிகளை நினைவு கூர்ந்து நான் நிறைவு செய்கிறேன். அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்கிறார்கள், இரவின் பயங்கர இருளிலே களை படைந்த என் ஒட்டக படையை வழிநடத்தி செல்வேன். என் மூச்சு தீச்சுடரை கொளுத்தும், என் பெருமூச்சு தீப்பொறியை கக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க இந்தியாவினுடைய அடையாள சின்னமான 33 வருடங்களை கடந்து நிற்கிற அந்த அநீதத்திற்கு நாம் விடை காண வேண்டும் என்றால் நம்முடைய ஒவ்வொரு மூச்சுக்களும் அதனை மீட்டெடுப்பதற்காக இருக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை இந்த ஜுமாவினுடைய வழியாக மிக முக்கியமான சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நாம் போராட்ட களங்களிலே தொடர்ந்து ஈடுபட வேண்டும். காலங்கள் மாறி மாறி வரும். கடந்த வாரத்திலே நான் சொன்னது போல அமெரிக்காவினுடைய வல்லரசாக இருக்கிற அந்த இடத்திலேயும் கூட ட்ரம்புக்கு எதிராக சத்தியத்தை முழங்கக்கூடிய தைரியமான நபர்களை அல்லாஹ் உருவாக்கி தருகிறான் என்கிற போது இங்கே இருக்கிற மிக துச்சமான எந்த விதமான உறுதித்தன்மையும் அல்லாத சங்பரிவார சக்திகளை உறுதியான ஈமானை கொண்டு நம்மால் வென்றெடுக்க முடியும் என்பதிலே எல்லளவு சந்தேகமும் இல்லை. எல்லாம் அல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஈமானிய மக்களாக நம்மெல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி